ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து HDFC பேங்கை பற்றி பார்க்க போகிறோங்க. அடிக்கடி இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் பெருசாக பார்க்காததுனால அதுக்கப்புறம் நான் போடுறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் போட்டதுக்கு ரீசன் வந்து நிறைய பேர் வந்து HDFC பேங்க் பற்றி தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 6-7 பேருக்கு மேலேயே கேட்டுட்டாங்க. ஸோ HDFC ஓவராக விழுந்துட்டு இருக்க, பயமாக இருக்குது, வச்சுக்கலாமா செல் பண்ணிக்கலாமான்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்று தாங்க புரியல, எல்லாருமே இன்வெஸ்டிங் அப்படின்னு வந்துடுறீங்க. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஏன் பயப்படுறீங்கன்னு தெரில. இந்த மாதிரி நல்ல ஸ்டாக்லாம் வச்சுருந்தேன்னா கீழே இறங்க வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ ஆவரேஜ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் எப்படியும் இதை வந்து ரொம்ப லாங் டேர்முக்கு தான் போட்டிருக்கீங்க, அப்படியே தைரியமாக விட்டுடலாம், அது எப்படியும் ரெக்கவர் ஆகும். ஆனாலும் புரியுதுங்க, நான் வந்து இப்படி ஈஸியாக அட்வைஸ் பண்ணிடலாம், ஆனால் அதை வந்து ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான ரீசனும் இருக்குது எல்லோரும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு. ஏன்னா கடந்த 2 இயர்ஸாக பேங்க் நிஃப்டி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அதாவது இந்த கொரோனா ஃபாலுக்கு அப்புறம் திருப்பி ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கே வந்த இடம் பாருங்கள். HDFC பேங்க் வந்து நவம்பர் 2020 வந்து வந்திருக்குங்க. ஸோ நவம்பர் 2020 வந்து பேங்க் நிஃப்டி வந்து அப்போ இருந்து இப்போ வர எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 68% வந்து கொடுத்துருக்குங்க ஆல் டைம் ஹை வர. ஸோ இப்போ இந்த ஃபாலுக்கு அப்புறம் கூட 57% வந்து இருக்குங்க. ஸோ ஆனால் நம்ம HDFC பேங்க் வந்து என்ன இருக்குன்னு பாருங்க. HDFC பேங்க் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. வெறும் ஒரு 8-9% பக்கம் தாங்க ஏறி இருக்கு. ஸோ மேக்ஸிமம் 35% வரை ஏறி இருக்கு. ஸோ அதுக்கப்புறமும் இந்த ஃபாலுக்கு அப்புறம் வெறும் 10% தாங்க ஏறி இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ஓவராலாக 60% வந்து ஏறி இருக்கிறப்ப இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் HDFC பேங்க் வந்து வெறும் 10% தான் ஏறி இருக்குன்னா கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து காண்டா தான் இருக்கும். ஏன்னா அவங்க 2-3 வருஷமாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வாங்கினவங்களே 10% தான் இருக்குன்னு பயங்கர காண்டா தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ஆளுங்க நிறைய பேர் இந்த டாப்ஸில் தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த டாப்லலாம் வாங்கினவங்க எல்லாருக்குமே 17-18% டவுனாக தான் இருப்பாங்க. ஸோ பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டடாக தான் இருப்பாங்க ஆப்வியஸ்லி. சரி, இப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக அப்படியே விட்டுருங்க. அந்த காசு வந்து ஏதோ உங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படுதுன்னா நீங்களாம் இன்வெஸ்டிங் பக்கம் வந்து வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தேவைகள்லாம் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பக்கம் வராமல் இருங்க. ஆனால் இன்வெஸ்டிங்னா அந்த காசை ஒரு 5-10 வருஷத்துக்கு எடுக்கக்கூடாது, தேவையில்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா தைரியமாக விடுங்க, இது வந்து கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும். இப்போ இதோட டெக்னிக்கல் லெவல்ஸ் வந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு குட் நியூஸ் வேற வந்துருந்துச்சு முந்தானத்து நைட்டு. ஸோ இதெல்லாம் வேணுக்குன்னே விடுறானுங்க, இத்தனை நாளாக விடாமல் இப்போ வந்து விடுறாங்க பாருங்க. ஸோ முதல்ல இந்த ஃபாலுக்கு முக்கியமான ரீசனாக என்ன சொன்னாங்கன்னா ரிசல்ட் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை விட்டு விழ வச்சாங்க. சரி, ஒரு நாள் தான் விழும் அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்தடுத்த நாளும் பயங்கரமாக விழுந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்கன்னா செபி வந்து ஏதோ சர்க்குலர் வந்து விட்டுருந்தாங்க, அதில் ஏதோ FIIஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, ஸோ அவங்களாம் செல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் விட்டானுங்க. ஸோ இப்போ உடனே இந்த கிராஷை பார்த்து பயந்து திடீர்னு செபி வந்து இன்னொரு நியூஸ் வந்து விட்டுருக்கு. LIC gets RBI not to raise HDFC bank stake to 10% அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி LICல வந்து கம்மியாக தான் ஸ்டேக் வந்து வச்சிருக்க முடியும் போல. ஸோ இப்போ வந்து 10% வரை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானுங்க. ஸோ அப்போ LIC என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும், அவனுங்க வந்து ஸ்டாக்ஸை வாங்கி பயங்கரமாக சூப்பராக ஏற்றுவானுங்க. ஸோ அந்த மாதிரி முன்னாடியே நிறைய ஸ்டாக்ஸை வாங்கி நிஃப்டியை பயங்கரமாக ஏற்றி விட்டானுங்க. ஸோ இப்போ HDFC பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ அதனால் ஈஸியாக வாங்கி பயங்கரமாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தையுமே ஏற்றுவானுங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து பாருங்க 1 டே முன்னாடி தான் வந்திருக்கு. இப்போ 10% ஸ்டேக் வச்சுக்கலாமா, அப்போ இப்போ எவ்வளோ தான் இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஸோ அதையும் நான் வந்து போட்டு பார்த்தேன். ஸோ இப்போதைக்கு 5.19% தான் ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க போல, அதாவது 5% வச்சுக்கலாம். LIC வந்து 5% ஸ்டேக் வந்து வச்சிருந்துருக்குங்க HDFC பேங்க்ல ஆஸ் ஆஃப் December 31. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வர ஒரு 5% தான் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் 50,000 கோடி போல். ஸோ இப்போ உள்ள கரண்ட் ப்ரைஸுக்கு அவங்க வச்சிருக்க ஷேர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி 48,922 கோடிக்கு வந்து வச்சுருக்காங்க LIC. ஸோ இப்போ வந்து அதை 10% ஆக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ 5% to 10% ஆனால் யோசிச்சு பாருங்கள், 50,000 கோடி வந்து 1,00,000 கோடி வந்து ஆகலாம். ஸோ 1,00,000 கோடிக்கு அவங்க வந்து ஷேர்ஸ் வந்து வச்சுக்கலாங்கிற மாதிரி விட்டானுங்க. சும்மா ரஃபாக ஒரு கால்குலேஷன் வந்து போடுவோம், 50,000 கோடினா எத்தனை ஷேர்ஸ் வந்து வாங்கலான்னு. இதெல்லாம் அவசியம் இல்லை, நான் வந்து சும்மா எவ்வளோ தான் ஷேர்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்க்கலான்னு யோசித்தேன். ஸோ 50,000 போட்டுட்டு அதுக்கப்புறம் கோடிக்கு நீங்கள் 7 0 வந்து கூட சேர்த்துக்கணும். 1 2 3 4 5 6 7. ஸோ
ஸோ இப்போ வந்து HDFC பேங்க் வந்து 1434 இருக்குது. நம்ம அவங்க ஒரே நாளில் எல்லாத்தையும் மொத்தமாக வாங்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குவாங்க. நான் ஆவரேஜாக 1450 போடுறேன். ஸோ 1450 போட்டிங்கன்னா எத்தனை ஷேர்ஸ் வந்து வாங்கலான்னு பாருங்கள். ஸோ 34,48,27,000 சம்திங் வந்து அவ்வளோ ஷேர்ஸ் வந்து அவங்க வந்து இப்போ வாங்கலாம். அதனால் இங்கேருந்து HDFC பேங்க் வந்து பெருசாக ஃபால் வந்து வராது. ஸோ வந்தாலும் மேக்ஸிமம் இந்த ஏரியா வர வருங்க. இது வந்து வீக்லி சார்ட், நான் ஃபஸ்ட்டு டெய்லி சார்ட்டில் காட்டுறேன். இந்த ரெக்டாங்கிள் சேனலுக்குள்ளே 2-3 வருஷமாக சுற்றிட்டே இருக்குங்க. இந்த ஏரியா பக்கம் வந்தாலே பயங்கரமாக அடிக்கிறானுங்க. ஸோ இந்த ஏரியா பக்கம் வரும்போதெல்லாம் HDFC பற்றி ஏதாவது ஒரு பேட் நியூஸ் விடுறாங்க, இல்லாட்டி ஓவராலாக இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கே பொதுவாக ஒரு பேட் நியூஸ் வந்து விடுறாங்க. எப்படியோ இந்த பக்கம் வரும்போதெல்லாம் அடித்து உட்கார வச்சுட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் HDFC பற்றி, இந்த ஏரியா வரும்போதெல்லாம் பேட் நியூஸ் விடுறாங்கன்னு. அதெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும். நியூஸ்லாம் வேணுக்குன்னே விடுவானுங்க. ஸோ இப்போ கூட பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட்டில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி நியூஸ் வந்து விட்டுருக்காங்க, இங்கேருந்து நல்ல ஏறட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனாலும் அந்த FIs வந்து செல்லிங் வந்து அக்ரெசிவாக பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் இதுவரை விழலாங்க. ஸோ இதுக்கு கீழே விழ சான்ஸே இல்லை. அதனால் இதுவரை விழுந்தாலும் பயப்படாதீங்க. இதுக்கு மேலே விழுந்தனா கண்டிப்பாக பயப்படணுங்க. ஸோ 1300 வரை விழலாம். ஸோ 280 வரை மேக்ஸிமம் விழும். அதுக்கு மேலே கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேனிக் ஆகலாம், தப்பில்லை. ஆனால் இது வர ஃபால் ஆகிற வரை நீங்கள் வந்து பெருசாக பேனிக் ஆக தேவையில்லை, தைரியமாக இருங்க. ஸோ இங்கேருந்தே நல்ல ரெக்கவரி வந்து வரணும், இந்த நியூஸ் வந்து விட்டுருக்காங்க. ஆனால் இதை உடச்சுன்னா இங்கேருந்து ஃபால் ஆகும். இங்கேருந்து 200% வந்து ரிவர்சல் வந்து அக்ரெசிவாக வரும். ஸோ இந்த இடத்துக்குலாம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஒரு 3 மாதம் தள்ளி இருக்கிற ஃபியூச்சர்ஸ்லாம் 2-3 லாட் 4-5 லாட் கூட வாங்கி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இங்கேருந்து செம்மையாக ஏற்றிடுவானுங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி 3-4 டைம் சப்போர்ட் மட்டும் எடுக்கலங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள், நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்து அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் சப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ சூப்பரான ஜோன், அதுவும் 2 வருஷமாக இவ்வளோ பர்ஃபெக்டான ரெக்டாங்கிளில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ வந்து வீக்லி சார்ட்டில் வந்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி இந்த 15 இயர் ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு தெரியும், நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க வந்து இதை வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. இங்கேருந்து சரியான ஃபால் நல்ல செங்குத்தாக விழுந்திருக்கு. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து ரெக்கவர் ஆகி மேலே போகணும். ஸோ இந்த இடத்தெல்லாம் உடச்சிட்டோன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீக். இப்போ ஆல்ரெடி 200 EMAலேருந்து 2 நாள் வந்து தூக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ஃபெயிலியர் ஆனால் கொஞ்சம் இங்கே வர வரும். ஸோ இதையும் உடச்சானா தாங்க இங்கே வர வரும். ஆனால் அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறனால தான் இப்போ வந்து இந்த நியூஸ் விட்டுருக்காங்க. ஸோ ஆனாலும் நம்ம வந்து பட்ஜெட் அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இன்னும் முடிவு எடுக்கலாம். அப்போ வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் ப்ரைஸ் ஆக்ஷனில் இவங்க வந்து என்ன பண்ண முடிவு பண்ணியிருக்காங்கன்னு ஒரு 90% வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ வீக்லி சார்ட் வந்து பாருங்க, இந்த இடத்துல இருந்து பல டைம் வந்து ரிஜெக்ஷன் வந்திருக்கு. டெய்லி கேண்டில் நல்லா பார்த்துருப்பீங்க. வீக்லி கேண்டில் பாருங்க, இன்னும் ரொம்ப நீட்டாக தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 வீக்லி கேண்டில் வந்து டச் பண்ணியிருக்குங்க இந்த ஜோனை. ஸோ இதுக்கு மேலே ஒரு வீக்லி கேண்டில் வந்து நல்ல க்ரீனாக க்ளோசிங் வந்து வச்சுன்னா அப்போவும் பயங்கரமாக அக்ரெசிவாக லாங் போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ இந்த ஜோனை வந்து கிராஸ் பண்ணி போகும் அப்படின்னு. இப்போ வந்து பாருங்கள், கடைசி 2 நாள் வந்து ஏறினதுக்கு ரீசன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் வந்து வந்துருந்துச்சு. இங்கேருந்து ஷார்ட் பண்ண எல்லாருமே ஷார்ட் கவரிங் வந்து பண்ணியிருப்பாங்க. 3 நாள் வர லீவ் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி கேவலமாக ஏதாவது நியூஸ் விட்டு ஏற்ற ட்ரை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு ஷார்ட் பண்ணவங்கலாம் ப்ராஃபிட்ஸ்லாம் புக் பண்ணிட்டாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய ஃபாலை வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். ஸோ 300 பாயிண்ட் பக்கம் நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து கேப்சர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த புக்கிங்னால கொஞ்சம் லைட்டாக 2 நாள் வந்து பவுன்ஸ் வந்துருக்குங்க. வீக்லி சார்ட்லேயே பாருங்கள் 200 EMA வந்து வந்துருச்சு HDFC பேங்க்கில். ஸோ இதெல்லாம் பயங்கர எக்ஸ்ட்ரீம்லி பேரிஷான ஒரு விஷயம். ஏன்னா டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே 200 கீழே வந்தனா பேரிஷ் அப்படிம்பாங்க. ஸோ இது வீக்லிலேயே வந்திருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி பேரிஷாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இங்கேருந்து அப்படியே ரிவர்சல் வருதா இல்லை இங்கே வர வந்துட்டு போகுதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து வால்யூம் ப்ரொஃபைல் வந்து சும்மா இந்த ஏரியாவுக்கு வந்து போட்டு பார்க்குறேன். FIs வந்து எந்த ஏரியாவில் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சூப்பரான டூல். ஸோ இதை பற்றி நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். நான் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூலாகவும் இருக்கும். வால்யூம் பற்றி அனாலிசிஸ்லாம் ஆர்வமாக இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஸோ இது வந்து இந்த ரெக்டாங்கிள் ஜோனில் சும்மா போட்டு பார்க்குறேன். இந்த ஏரியாவில் போடும்போது பாருங்க, இந்த மேலே இடத்துல தான் POC வந்து வந்திருக்கு. POCனா என்னென்னு உங்களுக்கு தெரியும், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்.
அப்போ இந்த ஏரியால தான் பயங்கரமான வால்யூம் வந்து வந்திருக்குங்க. அதாவது இந்த 2 வருஷத்துல ஒரு 10 கோடி ஷேர்ஸ் வந்து கைமாத்தி விட்டுருக்காங்கன்னா இந்த பிரைஸ்ல தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வந்து கீழே இருந்துச்சுன்னா கீழே இருந்து ஏற்ற ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து புரியும். ஆப்வியஸ்லி மேலேருந்து இறக்கி விட தான் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பாருங்கள் 1645 வந்து இருக்குது. ஸோ எஃப்ஐஸ் வந்து நிறைய பேர் இந்த 1645 இந்த ரேட்டில் தாங்க பயங்கரமாக செல் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதாங்க ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் இவ்வளோ பெரிய ஃபால் வந்து வந்ததுக்கு. ஒவ்வொரு டைமும் மேலே போகிறப்ப இந்த இடத்துல ஹெவியாக செல் பண்ணுறானுங்க. ஸோ அதுவும் கரெக்டாக இந்த ரேட்டில் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணும்போதும் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஜோனுக்குள்ளே யூஸ்வலி ட்ராவல் ஆகும். ஸோ அது வந்து மேக்ஸிமம் ஒரு 3 months to 6 months to 1 year வரலாம் இருந்து பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து இவ்வளோ பெரிய இண்டெக்ஸ் ஹெவிவெயிட் வந்து 3 வருஷமாக இப்படி சுற்றிட்டு இருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டிஐஎஸ் வந்து மேபி ஆக்சுவலி அக்யூமுலேட் வந்து பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எப்படியும் இதெல்லாம் அப்படியே கீழே விழ போகிறதில்ல, மேலே தான் உடைக்க போகுது. அதுவரை இன்வெஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருங்க, பயப்படாதீங்க. ஸோ இப்போ இருந்தே ரெக்கவர் ஆகணும். ஸோ தப்பித்தவரி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் தைரியமாக கொஞ்சம் வந்து ஆவரேஜ் பண்ணலாம். சூப்பராக ஆவரேஜ் பண்ணலாம். காசு இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ அதை பாட்டுக்கு ஓரமாக நீங்கள் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஆவரேஜ் எதுக்கு பண்ணுவாங்கன்னா அது வந்து ரெக்கவர் ஆகும்போது இன்னும் டக்குன்னு சீக்கிரம் பிரேக் ஈவனுக்கு வந்து வரும். அதனால தான் நிறைய பேர் வந்து ஆவரேஜ் பண்ணுவாங்க யூஸ்வலி. ஸோ உங்களில் யாராவது HDFC பேங்க் ஷேர்ஸ் வந்து வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து எவ்வளோ, இங்கே கீழே வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த LICயோட குட் நியூஸ்னால அப்படியே மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களாங்கிற மாதிரி உங்களோட கருத்தை வந்து ஷேர் பண்ணுங்க. நான் பர்சனலி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணவே மாட்டேன். நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி வீடியோஸ் வந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் இன்வெஸ்ட் வந்து பண்ணுறது இல்லை, எனக்கு வந்து பிடிக்காது சில ரீசன்ஸ்னால. ஸோ எனக்கு அது மேலே பெரிய ஆர்வமே இல்லை, அதனால தான் நான் பண்ணவும் இல்லை. ஸோ அதெல்லாம் ரெகுலராக இன்கம் வரவங்க தாங்க பண்ணணும். ஸோ ஏதோ கையில் வந்து காசு வந்து சேவிங்ஸ் வந்து வச்சுருக்கிறவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து சேவிங்ஸும் எதுவும் கிடையாது, ரெகுலராக ஒரு இன்கமும் கிடையாது. ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு நான் வந்து தகுதியான ஆள் வந்து இல்லை. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணாததுக்கு. ஸோ இப்போதைக்கு சான்ஸ் கிடைக்குமான்லாம் தெரில. ஸோ ஒரு 3-4 வருஷம் கழித்து சான்ஸ் இருந்தால் வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்கலாம். அப்போவும் எனக்கு பெரிய ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்காது. ஸோ ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க, பட்ஜெட் வந்து முடியட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பட்ஜெட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து ரெக்கவர் ஆகிற மாதிரி எதுவும் சைன்ஸ் வந்து காமிச்சாங்கன்னா நம்ம வந்து லாங் ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே பாதி தூரம் மேலே போயிருக்கும், அதுக்கப்புறம் ரிஸ்க் ரிவார்டும் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விட்டுருங்க, சேஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த இதை கிராஸ் பண்ணும்போது நம்மலாம் பயங்கர அக்ரெசிவாக லாங் வந்து ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி இந்த ஏரியாவுக்கு வந்தால் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு என்னோட பிளான் வந்து அதுதான். உங்களோட பிளான் என்ன இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.